வணக்கம். டிகேபி ஜோதிடம் பகுதி 2. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராசிகள். ராசி அப்படின்னாலே ஒரு மனிதனோட குணநலன்களையும் தன்மைகளையும் ஒரு ராசியும் அந்த லக்னங்களை மட்டுமே அவனோட இயல்பான பண்புகளை வெளிப்படுத்தும். இதில் ராசியோட பங்கு பார்த்திங்கன்னா 40%, லக்னத்தோட பங்கு 60% இருக்கும். ஒரு மனிதனோட குணங்களில் அப்படியே வெளிப்படும், இயல்பாக வெளிப்படும். இந்த ஒரு ராசி கூட்டத்திலையும் பார்த்திங்கன்னா 3 நட்சத்திர கூட்டங்களும் அதுக்குள்ளே அடங்கி இருக்கும். இந்த ராசி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மையோடு இருக்கும், ஒவ்வொரு இயல்போடு இருக்கும், ஒவ்வொரு குணத்தோடு இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தொழில், ஒவ்வொரு இருப்பிடம், ஒவ்வொரு நிறம், அது ஆண் ராசியா பெண் ராசியா, அது சரராசியா ஸ்திர ராசியா, இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு இயல்பான தன்மைகளும் இயல்பான குணங்களும் அந்த ராசிக்குள்ளே அடங்கியிருக்கும். அப்படியாப்பட்ட அந்த ராசியில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மேச ராசி. மேச ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான். இந்த ராசி காலச்சக்கரத்தோட முதல் ராசி. அதனால தான் ஒரு குழந்தை முதல்ல பிறக்கும்போது அதோட தலை மட்டும்தான் ஃபஸ்ட்டு வெளியே வரும். அதுக்கப்புறம்தான் அதோட உடல் பாகம் வரும். அதனால தான் இந்த முதல் ராசியாகவும் முதல் லக்னமாகவும், காலச்சக்கரத்துக்கு முதல் லக்னமாகவும் இருக்கிறதுனால தலை தான் இந்த ராசியோட உருவம். இந்த ராசி ஒரு ஆண் ராசி. மேச ராசி ஒரு ஆண் ராசி, பலமான ஒரு ராசி, ஆண் ராசி, ஒற்றைப்படை ராசி, சரராசி. இந்த மேச ராசி மேச லக்னத்தில் பிறந்தவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நல்ல சரமாரி உயர்ந்து கொண்டே போவார்கள். அவங்களோட வாழ்க்கை பொருளாதாரம் உயர்வடையும். குணம் பார்த்திங்கன்னா மேசராசியோட குணம் ரொம்ப கோபம். அவங்க செவ்வாய் பகவான் இல்லையா, அதனால ரொம்ப கோபம். ரஜோகுணம், அதாவது நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரியான ஒரு குணமாக இருப்பாங்க. பஞ்சபூத தத்துவங்களில் இந்த ராசிக்கு நெருப்பு தத்துவம். திசை பார்த்திங்கன்னா கிழக்கு திசை. இதோட வர்ணாசிரம முறையில் இந்த வர்ணாசிரமம் இந்த ராசிக்கு சத்திரிய வம்சம். சத்திரியர் அப்படின்னா இந்த ராசியில் பிறந்தவங்க நீதி நெறியை நிலைநாட்டுறதுக்காகவே இந்த உலகத்தில் பிறந்தவங்க. பகையை அதாவது எதிரியை வெல்ற ஒரு மிகப்பெரிய பலம் பொருந்தியவர்கள், பராக்கிரம பலம் பொருந்தியவர்கள். குற்றம் ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அங்கே முதல்ல தட்டி கேட்குறது இந்த மேசராசிக்கார தான். அந்த இடத்துல முதல்ல கோபம் வர்றதும், தப்பை பார்த்து கோபம் வர்றதும் அவங்களுக்கு தான். அந்த தப்பை முதல்ல தட்டி கேட்குறதுல ஆளாக இருக்கிறதும் அவங்க தான். அதே மாதிரி இந்த ராசிக்கார மாதிரி இறக்க குணம் படைத்தவங்க யாருமே இருக்க முடியாது. மேசராசி மேச லக்கணத்தில் பிறந்தவங்க இரவலருக்கு அளிக்கும் புரவலர்களாம். அதாவது இரவல்னா இறந்து வர்றாங்க இல்லையா, எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு, அதிதி எனக்கு எதுவுமே இல்லாமல் இறந்து வர்றவங்களை பார்த்தாலே இவங்களுக்கு அப்படியே இறக்கம் தன்னால் அவ்வளோ ஒரு வள்ளல் தன்மைக்கு ஆயிடுவாங்களாம். இரவலருக்கும் இறந்து வாழும் ஒரு புரவலர்களாக இருப்பாங்களாம். இவங்களோட அந்த வர்ணாசிரம முறையில் புருஷார்த்தம், அவங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கும் இல்லையா, அதில் இவங்க தர்மம், அதாவது ரொம்ப இரக்க குணம் படைத்த ஒரு தர்ம எண்ணங்கள் இருக்கவங்கள, அதனால் இது தர்மம் இவங்களோட புருஷார்த்தம். நோயின்னு பார்த்திங்கன்னா இந்த மேசராசி மேச லக்னத்தில் இருக்கவங்களுக்கு பித்தம் சம்மந்தப்பட்ட நோய், அதிக வெப்பத்தாலையும் பித்தத்தாலையும் தான் நோய்கள் அதிகமாக வருமா. இந்த ராசியோட நிறம் சிவப்பு. உறுப்பு காலச்சக்கரத்தோட முதல் தலை. இதுக்கு கொடுத்துருக்க உறுப்பு தலை. இதோட கடவுள் முருகப்பெருமான். இந்த ராசிக்குன்னு ஒரு இருப்பிடம் இருக்கும் இல்லையா, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இருப்பிடம், அதாவது மலை மற்றும் சிறு காட்டுப்பகுதி. மலை அப்படின்னாலே முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா குன்றுகள் தோறும் முருகன் இருப்பார். மலை அப்படின்னாலே அது மேசம், மேசராசி சார்ந்த இடங்களாக தான் அது இருக்கும். முள் செடிகள் நிறைந்த இடம், கரடு முரடான கல், பாறை நிறைஞ்ச இடம், வெப்பம் ஹீட் அதிகமாக இருக்கிற இடம், நெருப்பு உள்ள இடம், போர்க்கலாம், சின்ன சின்ன கிராமங்கள், ஆட்டு மந்தை, நவரத்தின சுரங்கம், நவரத்தினம் சேமிக்கிற இடம், இதெல்லாம் மேசராசியோட இருப்பிடம். இந்த ராசியோட தொழில் அதாவது இராணுவம், போலீஸ், அதுக்கப்புறம் பொறியியல் துறை,
தொழில் செங்கல் தொழில் செய்கிறது, மண்பாண்டங்கள் செய்கிறது, அறுவை சிகிச்சை செய்கிற மருத்துவர். அறுவை சிகிச்சை செய்கிற ஒரு மருத்துவர் அவருக்கு ரொம்ப திட மனமும் தைரியமும் இருந்தால் மட்டும்தான் அறுவை சிகிச்சை செய்கிற ஒரு டாக்டராக இருக்க முடியும். ரத்தத்தை பார்த்தா பயந்து ஓடுறவங்கன்னா அங்கே அவங்க அறுவை சிகிச்சை செய்ய முடியாது இல்லையா? அதனால் ஒரு அறுவை சிகிச்சை செய்கிற ஒரு ஜர்ஜன் இந்த மேசராசி மேச லக்கணக்காரங்க தான் இருப்பாங்க. ஆயுதங்கள் தயாரிக்கிறது, அப்புறம் அது ஆயுதங்கள் விற்பனை செய்கிறது, ரியல் எஸ்டேட் பூமி சார்ந்த தொழில் செய்கிறது, விவசாயம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மேசராசி மேச லக்னக்காரங்களுக்கு ஒரு 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 தொழில் காரகமாக அமையும். அதுக்கப்புறம் இந்த ராசியோட ஒரு ராசிக்கும் ஒரு அளவுகள் இருக்கும் இல்லையா? இது குறைந்த நீளம். இந்த மேசராசியோட அளவு ஒரு குறைந்த நீளம். இது எல்லாமே இந்த மேசராசியோட தன்மைகள். இந்த மேச லக்கணம் மேச ராசியில் பிறந்தவங்க இதை சார்ந்த விஷயங்களாக தான் அவங்களுக்கு வெளிப்படும். இந்த மேசராசியில் 3 நட்சத்திர கூட்டங்கள் இருக்குது. அதாவது அஸ்வினி 4 பாதமும் 27 நட்சத்திரங்களிலேயே முதல் நட்சத்திரமாக இருக்கிற அஸ்வினி 4 பாதமும், பரணி 4 பாதமும், கிருத்திகை 1 பாதமும் இந்த மேசராசியில் அடங்கியிருக்கும். ஒவ்வொரு ராசியும் 9 பாதங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். அதை பற்றி நம்ம பின்னாடி பகுதியில் பார்ப்போம். இந்த மேசராசியில் 3 நட்சத்திர கூட்டங்கள் இருக்குது. இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த மேசராசியை பற்றி எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் கற்ற அளவுக்கு சொல்லியிருக்கேன். நன்றி.